வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தான் உலகம் முழுக்க பேசு பொருளாக இருக்கிறார். ட்ரம்போடு மோதிய ஜெலன்ஸ்கி என்று பலதரப்பட்ட விஷயங்கள் மீடியாக்களில் பகிரப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. ஏனெனில் இந்த வெள்ளைக்கார திமிரை, அமெரிக்க திமிரை அடக்கிய ஒரு மனிதராக ஒரு சிலர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான். என்னடா, ஓவல் மாளிகைக்கு சென்று, வெள்ளை மாளிகைக்கு சென்று நீங்க என்ன டெமோக்ரஸி பேசுறீங்க என்று கேட்பதற்கு யாருக்குமே துணிவில்லை, ஜெலன்ஸ்கியை தவிர. எல்லோரும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் போனார். போயிட்டு அவர் எப்படி இந்த ஐரோப்பிய வழியில ட்ரம்போட பேசணுமோ அப்படி பேசினார். கெய்ஸ்டிமர், எங்களுடைய பிரிட்டன் பிரதமர் போனார். அவர் போனதன் பிறகும் ட்ரம்போடு எப்படி பேச வேண்டுமோ அவ்வாறே பேசினார். ஆனால் ஜெலன்ஸ்கி அந்த மரபுகளை, ஓவல் மாளிகையினுடைய மரபுகளை எல்லாம் உடைத்தறிந்து விட்டார். போன உடனே முதலாவது ட்ரம்ப் கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன உடுப்பு இது? உடுப்பு வித்தியாசமா அவர் போட்டுக்கொண்டு திரிகிறார். இப்ப போர்க்கால உடுப்பு போட்டுக்கொண்டு திரிகிறார். ஏற்கனவே வின்சென்ட் சர்ச்சில் அமெரிக்காவுக்கு போன பொழுது, அந்த நேரம் ஓவல் மாளிகைக்கு சென்ற பொழுது அவர் அந்த யுத்த உடுப்பை போட்டுக்கொண்டு போனார். சிகாவை பத்தி கொண்டு போனார். அதே போல ஜெலன்ஸ்கியும் சர்வ சாதாரணமாக ஓவல் மாளிகைக்கு சென்றிருக்கின்றார் என்கிறதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் இருக்கிறது. அதுல ஒரு ஊடகவியலாளர் கேட்டார், அமெரிக்கா வெள்ள மாளிகைக்கு வரும்பொழுது நீங்கள் இப்படி டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு வரலாமா, சூட் போட்டுக்கொண்டு வர வேண்டுமே என்று கேட்டதுல இருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. இப்ப அவர் கேட்டது இதுதான். இந்த வீடியோவை பாருங்கள். Why don't you wear a suit? Why don't you wear a suit? You're at the highest level in this country's office and you refuse to wear a suit. Just want to see if do you own a suit? Yeah, problems. A lot of Americans have problems with you not Really? respecting I don't have such. office. I will wear a costume after this war will finish. Okay. Yes, maybe one, Maybe something like this. yours. Yes, sir. Yes, That'd be great. maybe something better. I don't know. We will see. Maybe something cheaper than yeah. Thank you. Thank you. நீங்க அமெரிக்கா வெள்ளை மாளிகையினுடைய மதிப்பை நீங்கள் மதிக்கவில்லை. டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு சும்மா சாதாரணமா வந்திருக்கிறீங்க. அவர் சொன்னார், இது யுத்த காலத்துல உடுப்பு. என்னண்டா, இப்ப பைடனோட அவர் சந்திக்கிற நேரம் இதே டிஷர்ட்டை தான் போட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்துல தலைவர்களை சந்திக்கிற நேரமும் இதே டிஷர்ட்டை தான் போட்டார். கைஸ்டமரை சந்திக்கிற நேரமும் இதே டிஷர்ட்டை தான் போட்டார். ஆகவே எப்ப யுத்தம் ஆரம்பிச்சோ 3 வருஷமா இந்த டிஷர்ட்டை தான் போட்டுக்கொண்டு திரிகிறார். ஆனா இப்ப எவ்வாறாவது ஜெலன்ஸ்கியை ஒரு பிரச்சனைக்குள் இழுக்க வேண்டும் என்ற நினைப்போ என்னவோ தெரியாது. அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியோடையே எல்லாமே பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகு ட்ரம்ப் ஏற்கனவே ஜெலன்ஸ்கியை பற்றி சொல்லியிருந்தார், நீங்கள் டிக்டேட்டர் என்று சொல்லியிருந்தார், ஒரு சர்வாதிகாரத்தனமா நடந்து கொள்றீங்கள் என்று. அப்ப அது ஏற்கனவே அவருக்கு பயங்கர கோபத்தில் இருந்தவர். ஆனால் ட்ரம்பை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெலன்ஸ்கி அவராகத்தான் ட்ரம்பை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சென்றார்கள். எல்லாம் இந்த உக்ரைன் போர் விஷயமாகத்தான். பிரிட்டிஷ் பிரதமர் ஆகட்டும் அல்லது மெக்ரோன் ஆகட்டும், பிரெஞ்சு ஜனாதிபதி ஆகட்டும், இவர்கள் எல்லோரும் கேட்டுத்தான் ட்ரம்பை சந்திக்க செல்கின்றார்கள். ட்ரம்ப் விடாப்பிடியாக இருக்கிறார். மினரல்ஸ், அந்த கனிம வளங்களுக்கான எக்ரிமெண்ட் இப்ப ஜெலன்ஸ்கி சொல்றார் 85 பில்லியன் தான் கொடுத்தது என்று. ஆனா ட்ரம்ப் சொல்றார் 500 பில்லியனுக்கு நீங்க கனிம வளங்களை தர வேண்டும் என்று. இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திடத்தான் ஜெலன்ஸ்கி போயிருந்தவர் அமெரிக்காவுக்கு. ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாயிட்டது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள், தங்களோட பேச வேண்டும், நீங்களே பேசி முடிவெடுக்க முடியாது என்று ட்ரம்புக்கே ஏற்கனவே போன முறை ட்ரம்பை சந்திச்ச நேரம் அமைதியா பவ்யமா இருந்தவர் இந்த முறை கையை காட்டி பேச தொடங்கிட்டார். ட்ரம்பே அதிர்ந்துட்டார். சரி, இந்த விஷயங்கள் தொடர்பாகத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு காரசார விவாதத்தோடு முடிவடைந்திருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையிலிருந்து ஜெலன்ஸ்கி
வெளியேற்றப்பட்ட நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அதுதான் இப்ப பிரச்சனை. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த முயற்சிகள் தற்பொழுது சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் ட்ரம்ப் பொறுமை இழந்தவராக காரசார விவாதத்தில் ஈடுபட்டார். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஆரம்பத்தில் தூண்டிவிட்டவரே அந்த பத்திரிகையாளர் தான் தூண்டிவிட்டார். நீங்க ஏன் கோட் சூட் போட்டுட்டு வரையில்லைன்னு. அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. அடுத்தது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நன்றி காட்டாததற்காக அவரை அமெரிக்க அதிபர் வெளிப்படையாக கண்டித்தார். நீங்க தேங்க் பண்ணல என்று. அது அவரும் சொன்னார், மற்றது உப அதிபரும் சொல்லியிருந்தார். உப அதிபர் அல்லது பதில் அதிபர் வென்ஸுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆகவே வென்ஸ் அதுல உறுதியாக பல விஷயங்களை சொன்ன பொழுது, Hey, what we're going to feel. We're going to feel very good. Feel influence. We're going to feel very I'm good and very telling you, strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed From the yourself very- to be in a from very the bad very position, beginning and he of the happens war. to be right about From the it. very beginning of the war. You're not Mr. in a good Brown, position. I You was don't have the saying- cards right now. With us, you start I'm having not playing cards. cards. Right now, you I'm don't. very You're playing serious, cards. Mr. President. You're I'm playing very cards. serious. You're gambling I'm the with the president lives in of war. millions of people. You think- You're gambling with World War What do you- III. what do you You're think about? gambling with What do you World think War about? III. And what you're doing is very disrespectful to the country, this country. I'm That's with back all to you. respect to your Far country. more than a lot of people said very they respect. should have. Have you said thank you once this A lot entire of meeting? times. No, in this Even entire meeting, today. have you said thank Even you? today. You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States what of are you America speaking about? and the president who's trying to save your country. Please, you think that if you will speak very loudly about the war, you He's can... not speaking loudly. He's not Yeah. speaking loudly. Your country's Can I- in big can I- trouble. can I Wait a answer? minute. No. Can You've I done a lot of answer? talking. Your country is in big trouble. I know. You're not I winning. know. You're not winning this. I, You have a damn we- good chance of we are coming out staying, okay because of Mr. us. President. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது உலக அளவில் அரசியல் எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விஷயம். அமெரிக்காவுக்கு அமெரிக்காவையே அவமதித்து விட்டதாக ஜெலன்ஸ்கி மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அதுல ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அவங்க ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களான உர்சுலா வான் மற்றும் அண்டோனியோ கோஸ்டா ஜெலன்ஸ்கி தனியாள் இல்லை என்று அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் சமூக வலைத்தளத்தில் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வலிமையாகவும் தைரியமாகவும் அச்சமில்லாமலும் இருங்கள். ஒரு நியாயமான நீடித்த அமைதிக்காக உங்களோடு நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறது. சுதந்திரமான உலகத்திற்கு ஒரு புதிய தலைவர் தேவை என்பது இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொள்வது ஐரோப்பியர்களான நமது கையில் இருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியம் அவருடைய தலைவர் உர்சுலா வான் தன்னுடைய ட்விட்டரிலே எழுதியிருக்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் சொல்றார், அவர் ட்ரம்போட பேசும்பொழுது ஒரு மாதிரி பேசுவார், இங்க வந்தா பிறகு ட்வீட் பண்ற நேரம் வேற மாதிரி ட்வீட் பண்ணுவார். ரஷ்யா என்றொரு ஆக்கிரமிப்பாளர், அதனால் உக்ரைன் மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உக்ரைனுக்கு உதவ எங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவுக்கு தடை விதித்தோம், அதனை தொடர்ந்து செய்வோம். 3ஆம் உலக போர் வைத்து யாராவது விளையாடுகிறார் என்றால் அது புட்டின் தான் என்று இமானுவேல் மேக்ரோன் சொல்றார். ஐரோப்பிய ஒன்றியம் இருதலை கொள்ளியெறும்பாக தடுமாறி கொண்டிருக்கிறது. ஏனென்றா கேஸும் ஆயிலும் இன்னும் பில்லியன் கணக்காக ரஷ்யாவில் இருந்தால் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தடை செய்கிறது என்ன, வாங்கிறது என்ன? அதான் ஜெய்சங்கர் ஒரு முறை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்ட கேட்டபோது, நீங்க ரஷ்யாவில இருந்து பொருட்களை வாங்குகிறீர்கள், நீங்கள் யுத்தத்துக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள். அவர் திருப்பி கேட்டார், நீங்க ஆயிலையும் கேஸையும் வாங்கி கொண்டுதானே யுத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு பணமும் ரஷ்யாவுக்கு போகுது, ஆனா யுத்தத்திற்கு எதிர்ப்பு என்று இவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. ஆயிலையும் கேஸை நிப்பாட்டி விட்டா ஐரோப்பிய ஒன்றியம் அப்படியே இல்லாமல் போய்விடும். அது பெரிய சிக்கல். ஜெர்மனியின் அடுத்த அதிபராக வர இருக்கின்ற ஃபிரெட்ரிக் மெர்ஸ்
தன்னுடைய எக்ஸ் பதிவு ஒன்றிலே சொல்லியிருக்கிறார். இந்த பயங்கரமான போரில் யார் ஆக்கிரமிப்பாளர், யார் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி அவர் அடிக்கடி ட்ரம்பையும் மற்றது பிரிட்டனையும் வம்புக்கு இழுத்து கொண்டே இருப்பா. ஜியார்ஜியோ மெலோனி அவர் சொல்றார், சமீப ஆண்டுகளில் நாங்கள் ஒன்றிணைந்து பாதுகாத்து வரும் உக்ரைன் உட்பட இன்றைய முக்கிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து விவாதிக்க ஒரு உச்சி மாநாடு தேவை, அதுல எல்லோரும் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பிரிட்டன் பிரதமர் கெய்ட் ஸ்ட்ரமர் தெரிவிக்கும் பொழுது மற்ற ஐரோப்பிய தலைவர்களைப் போல உக்ரைனுக்கு தனது ஆதரவினை தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து பிரிட்டன் பிரதமர் அலுவலக செய்தி தொடர்பாளர், உக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட நீடித்த அமைதியை நோக்கி முன்னேறுவதற்கான தீர்வை கண்டறிய அனைத்து விஷயங்களையும் செய்வேன் என்று ஸ்ட்ரமர் தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகை சந்திப்புக்கு பிறகு அவர் 2 நாட்டு அதிபர்களோடு தனித்தனியாக பேசினார். இப்பொழுது அவர் பிரிட்டன்ல இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஆகவே இந்த பிரச்சனை 2 விஷயமாக உடைய போகிறது. ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம், அடுத்தது அமெரிக்கா என்று உடைய போகிறது. அமெரிக்கா நேட்டோ படையினரை விட்ரோ பண்ணினா அடுத்தது அமெரிக்கா இப்பொழுதே ரியாக்ட் பண்ண தொடங்கி விட்டது. பல ஃபண்டுகளை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள், நேட்டை நிறுத்திவிட்டார்கள். இந்த பிரச்சனை முடிந்தவுடன் இப்பொழுது அமெரிக்கா கொந்தளித்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, தங்கட வெள்ளை மாளிகைக்குள்ள வந்து சிங்கத்தினுடைய குகைக்குள்ள வந்து சிங்கத்தின் தாடியை பிடிச்சு ஆட்டின மாதிரி கதை. ஆகவே எப்படி வெள்ளை மாளிகைக்குள்ள வந்து இவர் சத்தம் போட்டு பேசலாம்? வரலாற்றிலேயே இப்படி 2 ஜனாதிபதிகள் அடிபட்ட விஷயமே இல்லை. துணிஞ்சு பேசின விஷயம் இல்லை. சரி என்று சொல்லி கையை கட்டிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அமெரிக்கா, நாங்கள் கேட்டுட்டு போறோம் என்கின்ற மனநிலையில் தான் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இது முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது காரணத்தினால இப்ப அமெரிக்காவுடைய தலையில ஓங்கி குட்டினதான் பெரிய ஒரு பிரச்சனையா இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் பேசிய துணை அதிபர் வேன்ஸ் என்ன சொன்னார்டா, கடந்த 4 ஆண்டுகளாக அமெரிக்கா விளாடிமிர் புட்டினின் உக்ரைன் படையெடுப்புக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அமைதி வளத்துக்கான பாதை ஒரு ராஜாங்க ரீதியிலான அணுகுமுறையாக மட்டுமே இருக்கிறது. அமெரிக்காவை நல்ல தேசமாக அடையாளப்படுத்துவது அது எப்பொழுதும் ராஜாங்க ரீதியிலான ஒரு ஜனநாயக முறையில் அணுகுமுறையை கடைபிடிப்பது. அதிபர் ட்ரம்பும் அதையே செய்கின்றார். ஆனால் ஜோ பைடனின் மோதல் போக்கு உக்ரைன் ரஷ்ய போரை மேலும் தீவிரமடைய செய்து விட்டது என்று வென்ஸ் வந்து சொன்னார், துணை அதிபர். அவர் சொல்ற நேரத்துல ஜெலன்ஸ்கி திரும்ப குறுக்கிட்டார். இதை நான் அப்படியே அந்த விஷயத்தை நான் அப்படியே சொல்ல வரேன். வென்ஸ், நீங்கள் எந்த மாதிரியான ராஜதந்திர அணுகுமுறை பற்றி பேசுகிறீர்கள்? யாரை பற்றி பேசுகிறீர்கள்? நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன என்று அவர் குறுக்கிட்டு கேட்டார். இது வந்து அவருக்கு பிடிக்கல. யாருக்கு? துணை அதிபர் வென்ஸுக்கு பிடிக்கல. அவரும் ஒரு யங் ஆள் தானே. நான் உங்கள் நாட்டிற்கு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ராஜதந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசுறேன். நீங்கள் இந்த எங்களுடைய ஓவல் அலுவலகத்துக்கு வந்து அமெரிக்க ஊடகத்தினர் முன்னிலையில் இவ்வாறு பேசுவது அவமரியாதைக்குரிய செயல். அவர் என்ன கேட்டாரண்டா, என்ன டெமோக்ரஸி என்று கேட்டதான் இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. சரிதானே? அவர்கள் ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு விதமான ராஜதந்திர அணுகுமுறையை பின்பற்றுவார்கள். அரபுகளுக்கு ஒன்று, முஸ்லிம்களுக்கு ஒன்று, லிபியாக்கு வேற ஒன்று, ஈராக்குக்கு வேற ஒன்று, ஈரானுக்கு வேற ஒன்று, யூதர்களுக்கு வேற ஒன்று. இப்படி இப்ப அது அவர்களுடைய மனதில் இருக்கிற விஷயம். அப்ப ஜெலன்ஸ்கி கேட்ட உடனே அது பெரிய குட்டாக விழுந்து விட்டது அவர்களுடைய தலையில. அப்ப இது வெள்ளக்காரரே எதிர்த்து நீ பேச வாரியா? இப்ப என்ன நான் சொல்ல வாரேன் என்னன்னா, இப்ப தாங்கள் வெள்ளக்காரரும் இப்ப ஈஸ்டர்ன் யூரோப்பியன் எல்லாம் வேறு ஆக்களும் என்றுதான் இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அப்ப ஆகவே இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அதுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி சொன்னார், போரின் பொழுது எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படும். ஆனால் உங்களுக்கு சாதகமான போக்கு இருப்பதால் அந்த பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ளல. நீங்களும் அமெரிக்கால ஒரு போர் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்று ஜெலன்ஸ்கி சொன்னார். இது இன்னும் பத்தி எரிய துவங்கிடுது. அப்ப ஆவேசமாக குறுக்கிட்ட ட்ரம்ப் சொன்னார், நாங்கள் வந்து என்ன மாதிரியா பார்ப்போம் என்று நீங்க சொல்ல தேவையில்லை, உங்களோட பிரச்சனையை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து யோசிக்கிறோம் என்று ட்ரம்ப் சொன்னார் ஜெலன்ஸ்கிட்ட. அப்ப ஜெலன்ஸ்கி சொன்னார்,
ஜெலன்ஸ்கி என்னவோ சொல்ல வர திரும்ப ட்ரம்ப் குறுக்கிட்டு சொன்னார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடும் சூழல்ல நீங்க இல்ல, நீங்க நல்ல நிலையில இல்ல, நீங்க ஒரு கேம்பிளிங் விளையாடி கொண்டிருக்கிறீங்க, இது மிகப்பெரிய ஆபத்தான விளையாட்டு என்று சொன்னார். ஜெலன்ஸ்கி சொன்னார், நான் விளையாட இல்ல, நான் தீவிரமாகவே சொல்றேன், நான் சீரியஸா சொல்றேன்னு சொன்னார். ட்ரம்ப் சொன்னார், இல்ல நீங்க விளையாடுறீங்க, இது மூன்றாம் உலக போரை நடத்துவதற்கு நீங்கள் ஒரு சூதாட்டம் மாதிரி இதை கொண்டு போறீங்க, இது பெரிய அவமதிப்பு என்று சொன்னார். அப்ப துணை அதிபர் வேன்ஸ் திரும்ப குறுக்கினார். இப்ப 2 பேரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கியும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று கேட்டா, நீங்க ஒரு முறையாவது நன்றி சொன்னீங்களா? அப்ப ஜெலன்ஸ்கி சொன்னா, நான் பல முறை நன்றி சொல்லிக்கிறேனே, அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நன்றி சொல்லியிருக்கேன், உதவி செய்ததுக்கு, ஆயுத உதவி, அந்த உதவி எல்லாம் செய்ததுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் என்று. ஆனா கேட்டாரு, இந்த சந்திப்பில இதுவரையில தேங்க்ஸ் சொல்லல என்றார். எப்படி அவர்கள் நோண்டி நோண்டி அவரை வெறுப்பேற்றுகின்றார்கள் என்று பாருங்க. அதுக்கிடையில ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டார். என்னன்னா, இப்ப 2 பிரசிடென்ட் சந்திக்கும் பொழுது ஒரு காமனா ஒரு இது வைப்பார்கள், ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைப்பார்கள். 2 பேரும் இருந்து கொடியெல்லாம் போட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பார்கள். ஆனா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரையில இந்த நடக்கையில என்னன்னா, இவர்களுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை கோவத்துல முடிவடைந்ததால உடனே போக சொல்லிட்டாங்க அவர்களை. ஆகவே இருவரும் அந்த கூட்டாக ஊடகங்களை சந்திக்கும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. வெள்ளை மாளிகை அறிக்கையிலே அதிபர் ட்ரம்புடன் உக்ரைன் அதிபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் உக்ரைன் அதிபர் அவருடன் வந்த குழுவினர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படித்தான் இருக்கு, வெளியேற்றப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. AP செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், பேச்சுவார்த்தைக்கு பிறகு ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் லஞ்சுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததால் அதுல எல்லாம் சூடாகி எல்லாம் உஷ்ணமாகினதால டேபிள் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தின என்று சாப்பாடை கொடுக்காம அனுப்பிட்டாங்க. AP செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்து ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடும் பொழுது, அமெரிக்கா தலையீட்டில் அமைதி ஏற்படுவதை ஜெலன்ஸ்கி விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இனித்தான் பிரச்சனை வரப்போகிறது என்னவெனில், இப்படியே போய்கொண்டிருந்தால் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய பிரச்சனையை அமெரிக்கா கொடுக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பில்லை. பிரித்தானியா ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் ஜெலன்ஸ்கியை உசுப்பேத்தி நீங்க யுத்தம் செய்யுங்க சொல்லியே அவரை கொண்டு அழிவுல சேர்த்துட்டார். இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது ஜெலன்ஸ்கி என்று சொன்னா ஆச்சரியப்படுவீர்கள். என்னன்னா, 30% ரஷ்ய மொழி பேசக்கூடிய, ரஷ்ய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அங்க இருந்தார்கள். அப்ப அவர்கள் ஜெலன்ஸ்கி சொன்னார், ரஷ்ய கலாச்சாரம் முற்று முழுவதாக அழிக்கப்படணும், நீங்க ரஷ்ய மொழியை பேச முடியாது என்று ஜெலன்ஸ்கி சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த யுத்தமே, இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கிரீமியா பிடிச்ச விஷயங்கள் வந்தது. ஆனா ரஷ்யா இதுல ஒரு சிறப்பானவர் என்று நான் சொல்ல வரையில. ஆனால் உக்ரைன் போர் நேட்டோல சேர போறேன், அந்த 30% ரஷ்யர்கள் வசிக்கிறார்கள், ரஷ்ய மொழி பேசக்கூடாது, ரஷ்ய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது, வெறுமனே உக்ரைன் கலாச்சாரத்தை பின்பற்றணும், உக்ரைன் மொழி தான் பேசணும் என்று சொல்லக்கூட அந்த பிரச்சனை வந்தது. அப்ப பல மொழிகள் இருக்கிற நாட்டுல நீங்கள் தனிய உக்ரைன தனி சிங்களம் என்று சொன்னது போல தனியா உக்ரைன் மொழி தான் நீங்க பேசணும், ரஷ்ய கலாச்சாரத்தை பின்பற்றலைன்னா இந்த பிரச்சனை வரும். ஆகவே யுத்தத்தை ஆரம்பித்தது ஜெலன்ஸ்கி. ஆனா பூட்டின் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்குள்ள ட்ரம்புக்கு ஆத்திரம் வந்தது. ஆனா இதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட போகிறது ஜெலன்ஸ்கி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது.